வெல்கம் டு என்லைட்டட் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் வர கொஷின் நம்பர் 44 இருக்க ஸ்பாட் அவுட் த எரரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் செக்ஷன் நம்பர் 4ல் 39 to 44 வரைக்கும் இருக்க கொஷின்ஸில் வரும். நம்ம இந்த 6 கொஷினில் ஏதாச்சும் 4 கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த 6 கொஷினில் ஸ்பாட் அவுட் த எரர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 6 கொஷினை நம்ம எழுதுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 39 இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நம்ம ஆன்சர் பண்ண ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும். சம்டைம்ஸ் நல்ல ப்ரெசன்டேஷனோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணால் 20 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். இதே டைம் தான் போஸ்டர் மேக்கிங் கேட்டால் கூட ஆகும். அடுத்தது கொஷின் நம்பர் 40ல் லெட்டர் ரைட்டிங்க்கு நம்ம ஆன்சர் பண்ண மேக்ஸிமம் 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு புக்கில் இருக்க எல்லா லெட்டர் ரைட்டிங்ஸையும் நம்ம படிச்சிருக்கணும். ஏதாச்சும் புதுசாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓனாக ஆன்சர் பண்ண அதிகபட்சம் 15 மினிட்ஸ் கூட ஆகலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 41 இருக்க நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட் ஆர் இமெயில் ரைட்டிங்க்கு நம்ம ஆன்சர் பண்ண அதே டைம், அந்த லெட்டர் ரைட்டிங் எடுத்துக்கிட்ட அதே டைம் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஏற்கனவே மெமரி பண்ணி வச்சுருந்த ஃபார்மேட் எழுதினாலும் சரி, கொடுத்துருக்கிற பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நியூவாக திங்க் பண்ணி எழுதினாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் கூட இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43 இருக்க சம்மரி ரைட்டிங், அதில் நோட்ஸ் ஆர் ரஃப் காப்பி ஆர் ஃபேர் காப்பி எழுதுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நோட்ஸ் எழுதினோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுகிறப்ப ஒரு 15 மினிட்ஸ் மேலே கூட ஆகலாம். ஆனால் இந்த ஸ்பாட் அவுட் த எரர் பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சரை 5 மினிட்ஸில் நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஏன்னா கொஷின் நம்ம இதுக்கு எழுத தேவையில்லை. 5 லைன்ஸில் ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எழுதி முடிச்சிடலாம். ஸோ ஸ்பாட் அவுட் த எரர் ஒரு டைம் சேவிங் கொஷின். இந்த எரர் ஸ்பாட்டிங்கை நம்ம கற்றுக்க செப்பரேட்டாக எந்த கிராமர் டாப்பிக்கும் கிடையாது. வொக்காபுலரி அண்ட் கிராமரில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் கேட்பாங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் டென்சஸ், மொடல் ஆக்சிலரிஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், கொஷின் டேக், இஃப் கண்டிஷனல் கிளாஸ்னு எதுலேருந்து வேணாலும் கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வொக்காபுலரியும் அதே மாதிரி தான். அதில் சிங்குலர் ப்ளூரல், ஃப்ரேசஸ்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் ஸ்பாட் அவுட் த எரருக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் 8, 9, 10 இருக்கிற எல்லா கிராமர்லேயும் நம்ம தரவாக இருக்கணும். கிராமர் அண்ட் வொக்காபுலரியை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் எரரை நம்ம ஸ்பாட் பண்ண முடியும். 10th இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 174 இருக்க சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க் எக்ஸசைஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். நம்ம கொஷின் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனால் நான் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொடுத்துருக்கேன் பிடிஐ கொஷின் பேப்பர்ஸ் 1லேருந்து 6 வரைக்கும். அடுத்தது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ். அப்புறம் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பரில் இருந்து ரொம்ப டஃப் ஆர் க்ரியேட்டிவாக கேட்டிருக்க கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ லெசன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸில் வர கொஷின்ஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே இதே ஃபார்மேட்டில் வர ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோஸில் மேக்ஸிமம் டஃப் அண்ட் க்ரியேட்டிவ் கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணதை தவிர ரிமைனிங் கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம்னு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ், அதாவது 5 கொஷினில் 3 to 4 கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷினாக தான் வரும். இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கேன். ரிமைனிங் 1 or 2 கொஷின்ஸ் நீங்களே உங்களோட ஓன் நாலேஜை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் கொஷின் நம்பர் 44 இருக்க ஸ்பாட் அவுட் த எரர் ஒரு நல்ல டைம் சேவிங் கொஷின். ஈஸியாக 5 மினிட்ஸ்க்குள்ளே 5 மார்க் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம யோசித்து படித்தா டாப்பர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லேட் ப்ளூமர்ஸ் கூட 5 out of 5 மார்க்ஸை நம்ம வாங்கிடலாம். எரர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ஃபுல் ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸை நான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க எல்லா ஸ்பாட் அவுட் த எரரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.